தேர்தல் தேதி அறிவிச்ச அடுத்த நிமிஷமே நம்மள சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் திடீர்னு காணாம போறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். அது என்ன சக்தி? வாங்க இந்த முழு விஷயத்தையும் நாம கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் தலைவர்களோட போட்டோஸ், கட்சி பேனர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு? இது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விதிமுறை அமைப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஆமாங்க, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிய அறிவிக்கிறதுங்கிறது ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு அம்பையர் விசில் ஊதுற மாதிரி. அந்த விசில் சத்தம் கேட்ட நொடியிலிருந்து ஆட்டத்துக்கான விதிகள், அதாவது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துடும். இந்த கண்ணுக்கு தெரியாத நடுவரோட பேரு தாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அல்லது MCC. தமிழ்ல மாருதி நடத்தை நெறிமுறை. ஒரு தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமா நேர்மையா நடக்கறக்கு இந்த ரூல்ஸ் ரொம்பவே உதவுது. சரி, எதுக்காக இவ்ளோ கடுமையான விதிகள்லாம் தேவைப்படுது? இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க இந்த விதிகளோட அடிப்படை காரணத்தை பத்தி பாப்போம். இதோட முக்கிய நோக்கமே எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சமமான வாய்ப்ப, அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட உருவாக்குறது தான். ஆளும் கட்சி அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி மத்த கட்சிகளை விட அதிக சலுகை எடுக்கிறத இது தடுக்குது. இதனால வாக்காளர்களான நமக்கு தேர்தல் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்லையா? தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த உடனே அந்த முதல் 72 மணி நேரம் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு அவசர நிலையில வேலை செய்யற மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகள் இந்த நேரத்துல தான் எடுக்கப்படும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற டைம்லைனை பாருங்க. தேர்தல் அறிவிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள அரசாங்க கட்டிடங்கள்ல இருக்கிற எல்லா விளம்பரத்தையும் எடுத்தாகணும். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பொது இடங்கள்ல இருந்தோம். 72 மணி நேரத்துக்குள்ள தனியார் இடங்கள்ல இருக்கிற விளம்பரங்களையும் நீக்கிடணும். இதனால தாங்க எல்லாம் திடீர்னு காணாம போன மாதிரி நமக்கு தெரியுது. இந்த விதிகள் எல்லாம் பொதுமக்களுக்கு மட்டும் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பொருந்தோம். நடுநிலைமைய காப்பாத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்லயோ பதவியில இருக்கிற பிரதமர், முதலமைச்சர் இல்லனா அமைச்சர்களோட போட்டோஸ் இருக்கவே கூடாது. உடனே அதையெல்லாம் எடுத்தாகணும். ஏன்னா அரசு சொத்துக்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லையா? ஆனா இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. இறந்து போன தேசிய தலைவர்கள், கவிஞர்கள், அப்புறம் நம்ம குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களோட போட்டோஸ் இருக்கலாம். அதே மாதிரி மறைந்த தலைவர்களோட சிலைகளை மறைக்க வேண்டாம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த சிலையில ஏதாவது கட்சி சின்னம் இருந்தா அத கண்டிப்பா மறைச்சே ஆகணும். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு. அமைச்சர்கள் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசு வண்டிகளை கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. அவங்களோட சொந்த வண்டிகளை தான் யூஸ் பண்ணணும். அவங்களோட ஆஃபீஸ் டூரையும் தேர்தல் பிரச்சாரத்தையும் ஒன்னா சேர்க்கவே கூடாது. அப்புறம் அந்த சுழல் விளக்கு இருக்குல்ல, அதுக்கும் முழுசா தடை. இந்த தேர்தல் நடத்தை விதிகளோட மிக முக்கியமான பாதிப்புகள்ல ஒன்னு இதுதாங்க. புதுசா எந்த ஒரு அரசாங்க திட்டத்தையோ இல்ல வாக்குறுதியோ அறிவிக்க முடியாது. எல்லாமே தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படும். இந்த அட்டவணை இது ரொம்ப அழகா விளக்குது. அதாவது ஏற்கனவே ஆரம்பிச்ச வேலைகள் எந்த தடையும் இல்லாம பாட்டுக்கு நடக்கும். ஆனா இன்னும் ஆரம்பிக்காத எந்த புது வேலையும் தேர்தல் முடியற வரைக்கும் தொடங்கவே கூடாது. ஏன் டெண்டரை கூட ஃபைனல் பண்ண முடியாது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்காளர்களை கவர்றதுக்காக திடீர்னு எந்த புது நிதி உதவியோ, புதுசா ரோட போடுறோன்னு வாக்குறுதி தர்றதையோ இல்லனா புது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதையோ ஆளுங்கட்சி செய்யவே முடியாது. இது தேர்தல ரொம்ப நேர்மையா வச்சுக்க உதவுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி ஏற்கனவே பயனாளிகளை முடிவு பண்ண அத்தியாவசிய திட்டங்கள் தொடர்ந்து நடக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களின் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? ஒருவேளை வெள்ளம், வறட்சி மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றம் வந்துட்டா என்ன பண்றது? அப்பவும் ரூல்ஸ் இருக்கு. அரசாங்கம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நிவாரணம் கொடுக்கலாம். ஆனா முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இதுல எந்த அரசியல்வாதியும் வரக்கூடாது, எந்த விழாவும் கொண்டாடக்கூடாது. உதவி அதிகாரிகளால மட்டும்தான் நடுநிலையா கொடுக்கப்படும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம ரூல்ஸ், கட்டுப்பாடுகள்னு நிறைய பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வாக்காளரான உங்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாசகம்தான் இந்த விஷயத்தோட மொத்த சாராம்சமும். இந்த விதிகள் எல்லாமே தேர்தல் நேர்மையா நடக்கணும், அது மேல நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேர்தல் நேரத்துல வர்ற திடீர் அறிவிப்புகளையும் பரிசுகளையும் நம்பி ஓட்டு போடாம, ஒரு கட்சியோட கடந்த கால செயல்பாடுகளை வச்சு நீங்க நிதானமா யோசிச்சு ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான் இத்தனை கட்டுப்பாடுகளும் இருக்கு.
இப்போ இந்த ஆட்டத்தோட எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது இனிமேல் வரப்போற தேர்தல்களை நீங்க பாக்குற பார்வையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.